ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயம் தாங்க. என்னால் இன்னி வரைக்குமே மறக்கவும் முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பக்கத்து வீட்டில் அடிக்கடிக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சண்டை போட்டுட்ருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, காசுக்காக தாங்க. ஏன்னா ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா கூலி வேலைக்கு செஞ்சுட்டு தாங்க காசே வாங்கிட்டு வருவாங்க. காலையில் ஒரு 6 மணி போல் வேலைக்கு போயிடுவாங்க. திரும்ப ஒரு 6 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. ஈவினிங் போல் 50 100 கொடுத்து அனுப்புவாங்க. அந்த காசை பிடுங்கிட்டு போய் ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா காசு எதுவுமே இருக்காது. குழந்தைகளுக்கு என்ன சமைச்சு போகிறது, வீட்டில் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி ஒரு யோசனையிலே இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுங்க எப்பயாச்சும் ஒரு 50 100 எப்பயாச்சும் டப்பாக்குள்ளேயோ இல்லை பருப்பு டப்பாக்குள்ளே அரிசி டப்பாக்குள்ளே எதுக்குள்ளேயாச்சும் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த டைமில் போய் கடைக்கு போயிட்டு என்ன வருமோ அதை வாங்கிட்டு வந்து தான் குழந்தைங்களுக்காகவும் தான் புருஷனுக்காகவும் இருக்கிறத வச்சு சமைச்சு போடுவாங்க. அவங்க ஒரு சொம்பு தண்ணியோட பட்னியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களும் தூங்கிடுவாங்க. என்ன நடந்தாலையும் பார்த்துக்கோங்க, பெண்கள் எல்லாமே சகிச்சுட்டு போகிறவங்க தாங்க. எல்லாமே சகிச்சுட்டு போவாங்க. ஆண்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான பாசம் வந்து எந்த பொண்ணாக இருந்தாலும் தான் புருஷனை விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. ஒருத்தர் இந்த உலகத்தில் புரிஞ்சுக்கினாங்களும் இந்த வீட்டில் மட்டும் இல்லைங்க, எல்லா வீட்லேயுமே பிரச்சனைன்னு ஒன்று வரவே வராது. டைவர்ஸ்ன்ற ஒரு வார்த்தையே கிடைக்காதுங்க. ஏன்னா டைவர்ஸ்ன்ற ஒரு வார்த்தை இல்லாமையே போயிருங்க. பெண்கள் ஆண்களை புரிஞ்சுக்கணும், ஆண்கள் பெண்களை புரிஞ்சுட்டாங்கன்னா இந்த உலகத்தில் பிரச்சனையும் வராது. அதே போல் இந்த உலகத்தில் குடின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தாவே இந்த உலகமே ரொம்ப நல்லா இருக்குங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்